குறிப்பா தனியார் நிறுவனங்கள்ல நிறைய ஆய்வுக்கான வசதிகள் இருக்கு. அதனால வந்து அவங்களால இயல்பா வந்து ஆய்வு தரத்தை மேம்படுத்த முடியும். இன்னைக்கு அரசு நிறுவனங்கள், அரசு கல்லூரிகள் அல்லது தனியார் குறிப்பிட்ட தனியார் கல்வி நிறுவனங்கள்ல அந்த ஆய்வுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆய்வகங்களுக்கான நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அப்ப தொழில்நுட்பத்தோட கூடிய ஆய்வகங்களை மேம்படுத்துறதுக்கான நிதியை அரசு ஒதுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மத்திய பட்ஜெட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஆய்வகங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிதி கூடுதலாக ஒதுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நோபல் பிரைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப முன்னாடி இருக்கிறாங்க. அதனால் உயர்கல்வித்துறைக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும், எங்கே தேவைப்படுங்கிறது அதிகாரிகளுக்கு தெரியும். அதை வந்து அவங்க முறைப்படி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஆராய்ச்சி தேவைப்படும். ஏன்னா கல்வி மட்டும்தான் இந்த நாட்டில் உள்ள அறியாமையை அகற்ற முடியும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் இந்த மூணுலையும் இன்றைக்கி வந்து என்ரோல்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. படிக்க வர்றதுக்கான நம்பர் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த பேசிக் சயின்ஸஸில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் பணம் செலவு பண்ணுறாங்களோ அதுதான் இந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு பெரிய உதவி செய்யும். மத்திய பட்ஜெட்டில் கட்டுமானத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா சில விலை உயர்வு வந்து கட்டுக்கடங்காமல் இருந்துகிட்ருக்கு. இதை பொறுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த விளைவுறு வந்து கணிசமான ஒரு விளைவுறாக இல்லாமல் ரொம்ப அவிர்தமான விளைவுருவாக இருக்கிறனால கட்டுமானத்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டோட வளர்ச்சியே கட்டுமானத்தை வச்சு தான் இருக்குன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கட்டுமானத்துறை வந்து ஒரு சீராக போகிறதுக்கு இந்த விலையேற்றத்தை அரசு வந்து கட்டுக்குள் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் பட்ஜெட்டில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா சிமெண்ட்டுக்கு, ஸ்டீலுக்கு, வுட்டுக்கு, பெயிண்ட்டுக்கான ஜிஎஸ்டி குறைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அது 18% இருக்குது. அந்த 18%ங்கிறது கீழேருந்து வீடு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். 5% கொண்டு வந்துட்டாங்கன்னா அனைவரும் வீடு கட்டுறப்ப நிறைய சேமிப்புகள் வரும். கடந்த ஆண்டு ஜிஎஸ்டியில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அதில் மெயினாக சில பொருட்கள் இந்த ஃப்ளையாஸ் பிரிக்குக்கெல்லாம் 5% ஜிஎஸ்டியாக மாறுச்சு. இந்த ஆண்டும் அதே மாதிரி வுட்டுக்கு, ஸ்டீலுக்கு, சிமெண்ட்டுக்கு வந்து 18% இன்னும் 5% குறைஞ்சா ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தமிழ்நாட்டை வந்து கடன் இல்லாத விவசாயி ஆக்கணும். நம்ம வந்து இந்தியா வந்து கடன் இல்லாத விவசாயி ஆக்கணும். அதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கியெல்லாம் கடனெல்லாம் தள்ளுபடி பண்ணணும். விவசாயிகள் வாங்கின கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும். இது மாதிரி கூட்டுறவு சொசைட்டிகள்லேயும் உள்ள கடன்களெல்லாம் தள்ளுபடி பண்ணால் விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே மாதிரி கிசான் சங்கத்தில் இருந்து கொடுக்குற பணத்தை வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு சென்றடைகிற மாதிரி, விவசாயிகள் கூலி தொழிலாளர் உள்பட அந்த பணம் சென்றடைகிற மாதிரி பண்ணணும். நிலம் இருந்தால் தான் கொடுப்பேன்னு சொல்லாமல் கூலி தொழிலாளிக்கு சேர்ந்து சென்றடைஞ்சால் நல்லாயிருக்குன்றதை கேட்டுக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக செய்யணுங்க. விவசாயிகளுக்கு பிரயோஜனம் உள்ள மாதிரி செய்யணும். உர விலையெல்லாம் அதிகமாக இருக்குது. உர விலையெல்லாம் இறக்கி மானியத்தில் கொடுக்கணும். உரத்தெல்லாம் மானியத்தில் கொடுக்கணும். கொடுத்தா நல்லாயிருக்கும்.